ஹாய் வணக்கம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவை ஜவ்வரிசி. நம்ம சூப்பரான ஒரு வடகம் தான் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் 1 டீ டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 டீ டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு. இதை நம்ம தனியாக கரைச்சி வச்சுக்கணும், அப்படியே போடக்கூடாது. ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஜீரகத்தையும் நம்ம போட்டுடலாம் இதுக்குள்ளேயே. மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சமையல் சோடா, இதெல்லாமே தண்ணியில் நம்ம ஏன் கரைச்சிக்கிறோம் அப்படின்னா அப்படியே நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா சூட்டில் கட்டி பிடிச்சிரும். இது நான் டேஸ்ட்டுக்கு எள்ளு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்க கேசரி கலரில் இருக்கும், ஆனால் இது கேசரி இல்லை. இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகா இருக்குது இல்லையா, அதையும் அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வடகம் ஒயிட் கலரில் இருக்கும். இதுலேயே தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அரைச்சி அந்த இதை ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு துணி விரித்து போட்டு அதில் நம்ம வடகம் மாதிரி தட்டி காய வைக்க போகிறோம். 3 days காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து தான் இந்த வடகத்தை எடுக்கணும், இல்லைனா அதை எடுக்க முடியாது. தண்ணி தெளித்ததுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம ஒரு 1 day நல்லா வெயிலில் காய வச்சோன்னா நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும். மொறுமொறுன்னு காஞ்சாதான் நமக்கு வடகம் சூப்பராக ரெடி ஆகும். இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நமக்கு வடகமே வராது. ஹெல்த்தியான வீட்டிலேயே செஞ்ச வடகம் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.